நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா, அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அம்மாவை தாக்கி இழிவா பேசுறவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்குலாம் எங்க மனசாட்சி அப்படியெல்லாம் மனசாட்சி இடம் கொடுக்கல. நாம வந்து அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இரட்டை இலை சின்னம் தொடர்பான டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கழகத்தின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பிரஷர் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டாலும் வேறு எந்த ஒரு சின்னத்தில் போட்டியிட்டாலும் 40 மக்களவைத் தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நான் என்ன பண்றது சொல்லுங்க, சொல்லுங்க. சரி கேளுங்க. சரி, அது எடுத்து நாங்கள் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செல்ல போகிறோம். குக்கர் சின்னதான் போறீங்க, அதுக்கும் 15 நாள் தடை இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் சின்னமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது பட்சத்தில் உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? குக்கர் சின்னம் கிடைக்கிற பட்சம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டர் போன மாதம் கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் உயர்நீதிமன்றம் நாங்கள் இப்போ தேர்தல் வந்தால் யாருக்கும் எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு கேட்டதுனால தான் 15 நாளைக்கு தடை செய்து வைத்திருக்கிறாங்க. யாருக்கும் கொடுத்துடக்கூடாது வேறு யாருக்குன்ட்டு. உச்சநீதிமன்றத்தில் நிச்சயம் கிடைக்கும். இரட்டை இலை சின்னத்தில் மேல்முறையீடு சென்று அந்த கேஸு எஸ்எல்பி அதில் போடணும். போட்டுட்டு இன்டர்வியூமாக இந்த இதையும் கேட்கணும். சார், இரட்டை இலை சின்னம் அவங்க தரப்புக்கு கிடைச்சதுனால உண்மையான அதிமுக அவங்க தான்ன்றத சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ முதலமைச்சர் சொல்லுவார். இன்னும் உச்சநீதிமன்றத்தில் அடுத்த கட்ட சட்டப்போர் இருக்குது. இன்னொன்று மக்கள் மன்றத்தில் அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நீதிமன்றத்தில் ஏற்றுக்கிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். மக்கள் மன்றத்தில் இரட்டை இலை வந்து எங்களோட எதிரிகள் கையில் இருக்கிறதுனால அது படு தோல்வியை சந்திக்க போதே. இதை பார்க்க மேல்முறையீடு இன்னைக்கு தீர்ப்பு போகிறீங்க நீங்கள்? ஆமாங்க, மேல்முறையீடு போவோம். இன்னைக்கு லாயராகி சொன்னார், அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போகிறோம். சார், இந்த தீர்ப்பு வந்தது மூலமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூடப்பட்டிருக்கு, எந்திரிக்க முடியாதுன்னு அதிமுக சேர்த்து வைகை செல்வன் ஏற்பட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் நவம்பர் 23 உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் 2017 எங்களுக்கு அவங்களுக்கு கட்சி சின்னம் பேரும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளே ஆர்கே நகர் தேர்தல் அறிவிச்சப்போ இவ்வளோதான்னாங்க. மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க? ரெட்டையில அவங்களுக்கு கொடுத்தாலும் அது துரோகிகள் கையில் கொடுக்கப்படுறது ஏற்றுக்க மாட்டேன்னு குக்கர் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்தாங்க.
அதே போல் இப்போ போன மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரில் கிளியராக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிமுகவுடைய ஒரு அங்கம் இவங்க, திருமதி சசிகலா தினகரன் அணியினர் அதிமுகவுடைய ஒரு அங்கம். அவங்க வந்து உச்சநீதிமன்றம் வரை அவங்க உரிமைக்காக போராடுகின்ற உரிமை இருக்குது. இடையில் எது தேர்தல் வந்தால் அவங்க தேர்தலில் போட்டியிட சின்னம் அவங்க கேட்பதற்கும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் அந்த பெஞ்சில் இருந்ததுனால அந்த பெஞ்சு 4 வாரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 வாரத்தில் திருப்பி கொடுத்துருக்காங்க. இரட்டை இலையை எடப்பாடி என்கோவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஃபைல் பண்ணுவோம். மீன் டைம் எங்களுக்கு இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ நீங்கள் அதே தெரிஞ்சிருக்கும், எங்கள் லாயர் வந்து ஹைகோர்ட்டில் போராடி நீதிமன்றத்தில் கேட்டு எலெக்ஷன் கமிஷன் முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அந்த நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு 15 நாளைக்கு வேறு யாருக்கும் ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடை கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான இது. சில தொலைக்காட்சியில் தவறாக சொன்னாங்க. அவங்க தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வந்து 15 நாள் தேர்தல்லாம் வராது அப்படிங்கலாம் சொல்லலை. அவருக்கு இவங்க கட்சி பதிவு பண்ணல, அது பதிவு பண்ணலன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து அதிமுகவோட ஒரு அங்கமாக இருந்துட்டு நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுறப்ப நான் இன்னொரு கட்சி பதிவு பண்ணேன்னா எனக்கு உரிமை இல்லாமல் போயிடும் போராடுறதுக்கு. அதனால தான் நான் வந்து இன்னொரு கட்சியை ஆரம்பித்து அதை போய் பண்ணலை. எங்கள் கட்சியோட சட்டத்திட்ட விதிப்படி நான் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன்னா நான் அந்த உரிமையை இழந்துடுறேன் போராடுறதுக்கு. அதனால தான் டெல்லி ஹைகோர்ட்டில் ஏற்கனவே அவங்க நீதிபதிக்கிட்ட எங்களுக்கு தேர்தல் வந்தால் போட்டியிடுறது சின்ன வேணும்னு கேட்டப்போ அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எதுவும் தேர்தல் வந்தால் அவங்களுக்கு சின்னம் கொடுக்குன்னா 3 வாரத்தில் இவங்களுக்கு சின்னத்தை இவங்க கொடுக்குற கட்சி பேரையும் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த பேரில் தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தோம். கோர்ட் ஆர்டர் படி தான். இது தனியாக ஒரு கட்சி போய் இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த போராட்டத்தில் நாங்கள் சட்ட போராட்டத்தில் இருக்கிறதுனால தனியாக ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து நீதிமன்றத்தில் தான், உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை கோரிக்கை வைப்போம். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் புரியாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. அதிமுகவோட ஒரு அங்கம் இவங்க வந்து இப்போ போய் தனியாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா இவங்களால அந்த உரிமையை இழந்துருவாங்க, போராடுற உரிமையை. அதனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவங்களுக்கு உரிமைக்கு போராட்டத்துக்கான அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் இடையில தேர்தல் வந்தால் போட்டியிடுறதுக்கு சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த தீர்ப்பு, போன மாதம் கொடுத்த தீர்ப்பு. அதன் அடிப்படையில் தான் இப்போ 4 வாரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியும். தீர்ப்பு 4 வாரத்தில் அவருக்கு இஃப் இட் இஸ் நாட் கிவன் சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாகவும் மேல்முறையீடு செய்வோம். அதே நேரத்தில் தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்போம். ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கிளியராக சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு ஒதுக்கப்படும். அதை தாண்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு வேளை யாரை கேட்டீங்க, அது வந்து அந்த நேரத்தில் இப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நான் தான் சொல்லிட்டேன் எப்பயுமே. அதனால் அது அடுத்த கட்ட இப்போ நாங்கள் குக்கரை நம்பி தான் இல்லை, முதல்ல தொப்பியில் நின்றோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து குக்கர் சின்னம் வந்துச்சு. அந்த சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதுனால, அந்த சின்னத்தில் நான் நின்று ஜெயிச்சதுனால எனக்கு உரிமை இருக்குது. எனக்கோ என்னை சார்ந்த கட்சிக்கோ கொடுக்க சொல்லி கேட்பதற்கான உரிமை இருக்குது. அந்த உரிமைப்படி போய் கேட்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் அனைத்து தொகுதியிலையும் நாங்கள் ஒவ்வொரு சுயேட்சா நின்னா கூட, எப்படி அருள் இந்த எக்ஸாம்பிள் 2001 வாழைப்பழ சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். அதனால் சின்னம் என்பது முக்கியமல்ல, யாரிடம் சின்னம் இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்கிறோங்கிறது மக்கள் ரொம்ப, அது 2001 அப்படி வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 ஆண்டுகள் ஆகிட்டு. அது இப்போ வந்து உங்கள் ஊடகங்களுடைய அதிக ஊடகங்கள் வந்ததால் மக்களுடைய வீட்டில் போய் அவங்க வரவேற்பற வரைக்கும் இன்றைக்கி என்ன கோர்ட்டில் நடந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இது ஒன்றும் ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி வந்தாலும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவது உறுதி. மாற்று சின்னம் கேட்குறது வழி இல்லை சார். இல்லை அது மாதிரி வேலையே இல்லை. ஒரு வேலை வந்தால் ஒவ்வொரு தொகுதியில் ஒரு சின்னத்தில் நின்னா கூட நாங்கள் ஜெயிப்போம். புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய கேண்டிடேட் ஒவ்வொரு 40 தொகுதியில் 40 சின்னத்தில் நின்னா கூட நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்தளவுக்கு மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது தயாராக இருக்காங்க. சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே அல்ல, அது ஏற்கனவே ப்ரூவாகிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதே கேள்வியை திருப்பி எப்படி கேட்டு வந்தாலும் அதான் பதில். நான் சொன்னதில் எல்லா பதிலும் இருக்கும். இப்போ தான் ஹைகோர்ட் சொல்லிட்டேன், அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு ஹைகோர்ட்டோட முடிஞ்சிருதே, அதெல்லாம் முடியல. அதுக்கு அவங்க வந்து அவங்க தீர்ப்பில் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க.
இவர்கள் திரும்ப சொல்கிறாரு, அந்த கேள்வி கேட்டவங்களுக்குலாம் புரியும், அதிமுகவின் ஒரு அங்கம். இவங்க கட்சிக்கு உரிமையை பெறுவதற்கான போராட்டம் தொடர சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவங்க போராடுகின்ற பொழுது இடையில தேர்தல் வந்தால் அவங்க சின்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தனி கட்சி ஆரம்பித்தா அவங்க உரிமையை இழந்துருவாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், நிச்சயம் நாங்கள் கிடைக்கும். நான் தேர்தலுக்கு மேக்சிமம் குக்கர் சின்னத்தோடு தான் இங்கே வந்து ஓட்டு கேட்க வருவோம். அப்போ நீங்கள் பாருங்கள். பாராளுமன்ற தேர்தல் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? உங்களோட வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு முடிவு செய்யப்பட்டுட்டாங்களா? 40 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்கள் நிற்பதற்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி கொடுக்கறதுனால அங்கே எங்கள் வேட்பாளர் போட்டியிடாமல் இருக்கலாம். இன்னொரு கட்சியோடையும் பேசிகிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் தான் நிற்கிறோம். எங்கள் வேட்பாளர்லாம் தேர்வாகிட்டு நீங்கள் அறிவிக்கிறப்ப பார்ப்போம். தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கு வித்திடும் வகையில் மக்களின் பேராதரவோடும் கழகத் தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விருத்தாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளில் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். நெல்லிக்குப்பம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு வழிநெடுகிலும் மேளதாளங்கள் முழங்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லிக்குப்பத்தில் பல்லாயிரக்கணக்கில் குவிந்திருந்த பொதுமக்களிடையே திரு டிடிவி தினகரன் எழுச்சியுரையாற்றினார். நெல்லிக்குப்ப நகரைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மதியம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், இரட்டை இலை சின்னம் தினகரனுக்கு மறுக்கப்பட்டது. நான் இரட்டை இலை சின்னத்தை வைத்து தேர்தலில் நிற்பதற்காக கேட்கவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக கட்டி காத்த அந்த வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கிறது. துரோகிகள் அம்மாவின் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிகழ்வை எதிர்த்துதான் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதி மக்களே இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதைவிட பெரிய அங்கீகாரம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் நீதிமன்றத்திலே குக்கர் சின்னம் தான் கேட்டேன். காரணம், குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மன்றத்திலே வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம். அதே நேரத்தில் நமது உரிமையை விட்டுவிடக் கூடாது. ஒரு 90 நாட்களுக்குள் நான் மேல்முறையீடு செய்யவில்லை என்றால் மீண்டும் 1 ஆண்டோ 2 ஆண்டு கழித்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் மேல்முறையீடு செய்திருந்தோம். திருவாரூர் இடைத்தேர்தல் வந்த பொழுது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்ன காரணத்தினால் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் இடையிலே வாருங்கள் என்று சொன்னதனால் நாம் உச்சநீதிமன்றத்தை அணுகிறோம். உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது நமது பொதுச் செயலாளர் தியாகத்திரை சின்னம்மா, தினகரன் அணியினர் அதிமுகவின் அவர்கள் ஒரு பிரிவு. அவர்கள் தங்கள் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுகின்ற அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது. அவர்கள் தங்கள் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுகின்ற காலகட்டத்திலே இடைப்பட்ட காலத்திலே ஏதாவது தேர்தல் வந்தால் அந்த அணிக்கு அதிமுகவின் ஒரு அணி அவர்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து. அதே நேரத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்ததால் 4 வாரங்களுக்குள் அவர்கள் இதில் ஒரு முடிவு சொல்லவில்லை என்றால்
அல்லது தேர்தல் அதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டது. ஆனால் 4 வாரங்களுக்குள் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு முடிந்தவுடன் நமது வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடமே எங்களுக்கு தேர்தல் வர இருக்கிறது, நீங்களே எலெக்ஷன் கமிஷனிடம் சொல்லுங்கள், எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திடம் எங்களுக்கு குக்கர் சின்னம் வேண்டும் என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு 15 நாட்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுகிறோம், வேறு யாருக்கும் தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தை தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் கொடுக்கக்கூடாது. எனவே நாம் சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே சென்று நிச்சயம் நமது உரிமையை பெற்றெடுப்போம். காரணம், ஆர்கே நகர் தொகுதியிலே நான் போட்டியிட்ட குக்கர் சின்னம் வெற்றி பெற்று அந்த சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நமது அணிக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை சட்டப்படி கோருகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்திலே நாம் அதை பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த சின்னம் மக்களிடையே பட்டி தொட்டி எல்லாம் வெற்றியின் சின்னம், அது அம்மாவின் உண்மையான தொண்டர்களின் சின்னம் என்பது அது மக்களை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் துரோகிகள் பயந்து கொண்டு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு நமது வழக்கறிஞர் எங்களுக்கு நீங்கள் குக்கர் சின்னத்தை கொடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுங்கள், தேர்தல் வருகிறது, நீங்களே உத்தரவிடலாம், நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்ட பொழுது இவர்கள் குறுக்கே வந்து இவர்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொன்ன போது, நீதிபதியை உங்களுக்கு தான் ஒரு சின்னம் கிடைத்து விட்டது, நீங்கள் எதற்கு இதில் தலையிடுகிறீர்கள், குக்கர் சின்னத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேட்டுவிட்டு தான் தேர்தல் ஆணையம் தெரியும் அது மத்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கம், இவர்கள் கட்சியை பதிவு செய்யவில்லை, அதனால் ஒரு பதிவு செய்யாத கட்சிக்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நீதிமன்றத்திற்கு தெரியும், இப்பொழுது போய் நான் ஒரு கட்சியை பதிவு செய்தேன் என்றால் நமது உரிமைக்காக இரட்டை இலைக்காகவும் கட்சிக்காகவும் நீதிமன்றத்திலே போராட தகுதி இழந்து விடுவோம் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த சின்னத்தை நான் கட்சியை பதிவு செய்யவில்லை. நீதிமன்ற கோர்ட்டின் அறிவுரைப்படிதான் சின்னத்தை பெறுவதுதான் நல்லது என்கின்ற காரணத்தினால் அதற்காக நாம் காத்திருக்கிறோம். நிச்சயம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பு வரும். என்னிடம் கூட இன்றைக்கு பாண்டிச்சேரியில ஒரு ஊடக நண்பர் கேட்டார், பத்திரிகையாளர் நிருபர் கேட்டார், ஒருவேளை உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு குக்கர் கொடுக்கவில்லை என்றால் என்று கேட்டார். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். சின்னம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் சொன்னது போல ஏற்கனவே மக்கள் அவர்களுக்கு பழக்கப்பட்ட சின்னத்தில் தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஆர்கே நகரிலே எதற்கு உதயசூரியன் 70 ஆண்டுகளாக இருக்கிற சின்னம் டெபாசிட் பறிபோக வேண்டும்? இரட்டை இலை, அதுவும் அந்த தொகுதியில கடந்த நான் தேர்தலில் 2017 டிசம்பரில் நிற்கின்றேன். 16ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் அந்த இரட்டை இலையில் தான் போட்டியிட்டு அவர்களுக்கு அங்கே வெற்றியை தந்தார்கள். 2 முறை தொடர்ந்து அம்மா அவர்களை வெற்றி பெற செய்த தொகுதி அது. அந்த மக்களுக்கு தெரியாதா இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது என்று? அதனால் தான் சொன்னேன், சின்னம் என்பது முக்கியமல்ல, அது யாரிடம் இருக்கிறது என்பதுதான். அந்த தொலைக்காட்சி நிறுவனம் சொன்னேன், நிச்சயம் எங்களுக்கு 100% குக்கர் சின்னம் வழங்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொன்னது போல இல்லை என்றாலும் 40 தொகுதியிலே 40 சின்னத்திலே நின்றாலும் மக்களுக்கு தெரியும் இது யாருடைய சின்னம் என்று. அங்கே வாக்களிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன். 2001 நமது பூனகிரியிலே நமது சகோதரர் அருள் அன்றைக்கு இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட முடியாத போது வாழைப்பழ சின்னத்திலே நின்றார். தமிழ்நாடு முழுவதும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது புவனகிரியிலே வாழைப்பழ சின்னம் தான் நமது சின்னம். அதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லையா? 2001 மக்கள் அவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்த பொழுது இன்றைக்கு எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, ஊடகங்கள் பெருகிவிட்டன. நாட்டில் என்ன நடக்கிறது? டெல்லியிலே தீர்ப்பு வந்தது, நமது கன்னியாகுமரி வரை அடுத்த நிமிஷமே என்ன நடந்தது என்று தெரிகின்ற அளவிற்கு எல்லோருக்கும் அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு விஷய ஞானம் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், இரட்டை இலை மீட்டெடுக்க குக்கர் சின்னம் நமக்கு கிடைக்கும். அதிலே நாங்கள்
நிச்சயம் போட்டியிடுவோம். நமது நெல்லிக்குப்பம் பகுதி மக்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்ட இந்த மக்கள் விரோத ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுபோல டெல்லியிலே இருக்கின்ற ஆட்சி நீங்கள் விரும்பாத ஆட்சி. தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த கூட்டணியோடு சேர்ந்து போதாக்குறைக்கு அம்மாவை அவர் மறைந்த பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே அவருக்கு படம் திறக்கக்கூடாது, அவரது நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, திராவிட கட்சிகளுடன் நான் நான் கூட்டணி சேர மாட்டேன். காரணம், கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் நான் சேர மாட்டேன் என்று சொல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தர்ப்பவாதமாக இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் அந்த மானங்கெட்ட கூட்டணி என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன வார்த்தை நான் அது போன்று பேசுபவன் அல்ல. அவர் என்ன சொன்னார் என்றால், பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் நாம் அரசியல் ரீதியாக இருந்தாலும் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் நமக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் அரசியல் ரீதியாக மரியாதையுடன் தான் இன்றைக்கு வரை நாம் பேசி வருகிறோம். பழனிசாமி வேண்டுமென்றால் முதலமைச்சர் ஆகிவிட்டோம் என்கிற தலைக்கணத்திலே அவன் இவன் என்று பேசி மக்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டார் ஆர்கே நகரில. அன்புமணி ராமதாஸ் படித்தவர், இளைஞர், ஒரு டாக்டர். அவர் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் எல்லாம் அவர் பேட்டியில சொன்னதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. மெசேஜ் யாரும் இளைஞர்கள், கட்சி சாராத இளைஞர்கள் இதெல்லாம் தேடி பிடித்து இப்படி பேசுகிறீர்களே என்று போடுகிறார்கள். அது என்ன சொன்னார், பழனிசாமிக்கு நிர்வாகம் தெரியாது, அவருக்கு சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியாது, இவர்களுக்கு ஊழல் செய்யத்தான் தெரியும், லஞ்சமாகத்தான் தெரியும், இவர்கள் 70 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று கவர்னரிடம் மனு கொடுத்தார்கள். அவரது தந்தை டாக்டர் ராமதாஸ் புத்தகமே வெளியிட்டார். இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர் அதிமுக போட்டியிடுகின்ற இரட்டை போட்டியிடுகின்ற தொகுதியில அவர் அழைத்துக் கொண்டு சென்று இவர்கள் ஊழல் செய்தவர்கள் இருந்தாலும் இந்த தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிகள் என்று கேட்க முடியுமா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். எதற்காக இந்த கூட்டணி, எதற்காக இந்த சந்தர்ப்பவாதம், எதற்காக இப்படி பேச வேண்டும்? காரணம், எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்று மத்தியிலே அமைச்சராகிவிட வேண்டும், தாங்களும் தங்கள் குடும்பமும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி அவர்கள் எந்த ஒரு கவலையும் படாமல் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு, இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், திமுக தலைமையிலே காங்கிரஸ் மற்ற கட்சிகள் உள்ள கூட்டணி. அந்த கூட்டணி ஏற்கனவே ஆர்கே நகரிலே அவர்கள் டெபாசிட் இழந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது அவர்கள் கடந்த 2004 14 வரை ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? இலங்கையிலே அங்கே 1.5 லட்சம் பேர் நமது தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது இருந்த ஆட்சி அது. அப்பொழுது திமுக தான் இங்கே ஆட்சியில் இருந்தது. அதுபோல நமது காவிரி படுகை மாவட்டங்களிலே இன்றைக்கு மக்கள் விரும்பாத இந்த ONGC திட்டங்கள், மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்ததே, முதற்கட்ட அனுமதி அளித்ததே இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான். இதுபோல இன்றைக்கு ஏழை எளிய மாணவிகளை, குறிப்பாக நமது அனிதா போன்ற நல்ல மார்க் எடுத்தும் அவர்களால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலைக்கு அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியாத நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான நீட் தேர்வை அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி இது, அம்மாவின் ஆட்சி இது என்று சொல்பவர்கள் நீட் தேர்வை அனுமதித்திருக்கிறார்கள். அந்த மீத்தேன் திட்டம் அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டிலே வர முடியவில்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவை அவற்றையெல்லாம் இங்கே வழிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவை தரக்குறைவாக பேசியவர்கள். அதுவும் அவர் மறைவிற்கு பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே படம் வைக்க கூடாது என்று ஒரு மாபெரும் தலைவருக்கு 4 முறை உங்களால் முதல்வராக்கப்பட்டவருக்கு சொன்னவர்கள். அம்மாவிற்கு நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். அவர்களோடு கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு இவர்கள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஆட்சியில் அமர்த்திய நமக்குத்தான் துரோகம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு சென்று விட்டார்கள். தயவுசெய்து இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள்,
வேலை இல்லாமல் தமிழ்நாட்டிலே காத்திருக்கின்ற, படித்து விட்டு காத்திருக்கின்ற இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என பல தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் வசந்தம் மலரவும், தமிழகம் தலை நிமிரவும், மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி மலரவும் நீங்கள் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில் EID சர்க்கரை ஆலையில் 4 ஆண்டுகளாக 200 கோடிக்கு மேல் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது. அந்த சர்க்கரை ஆலைக்கு செல்லக்கூடிய கனரக வாகனம் மற்றும் கரும்பு வண்டி அண்ணா சாலையை பயன்படுத்துவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றன. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். ஆகையால் ஆலை நிர்வாகம் கரும்பு அபிவிருத்தி சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சாலையை கனரக வாகனங்களுக்கும் கரும்பு வண்டிகளுக்கும் சென்று வர பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த தடுப்பணை இன்றைக்கு சிலர் மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக தடுப்பணை ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னொருவரும் இன்றைக்கு அது மணல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியில் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற நமது பகுதியில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி, புதுப்பேட்டை பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் பொதுமக்களை சந்தித்து எழுச்சியுரை ஆற்றுகிறார். அண்ணாவின் அறிவே, புரட்சி தலைவரின் துணிவே, அம்மா ஆளுமை போல் வெல்வாய் நிச்சயமே. சின்னம்மா கனவை நடத்திட வந்தாயோ, எங்கள் கண்ணீரை துடைத்திட வந்தாயோ. வானத்தை கிழித்து பிறந்தாய், பூமியில் மிதந்து வளர்ந்தாய், நம்பிக்கை கொண்டு வளர்ந்தாய், துரோகத்தை கண்டு சிரித்தாய். தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா, தர்மம் உள்ளவரை உன் தலை தரணியாலும் தலைவா. கண்ணசைத்தால் கடலறையாய், தலையசைத்தால் தமிழினமாய். உன் பேரை சொன்னால் அதிருது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. டிடிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன், டிடிவி தினகரன் தனி ஒரு சிங்க தலைமகன். உன் பேரை சொன்னால் அதிருது, உனக்கு மக்கள் கூட்டம் பெருகுது. தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. தலையை உடைக்க உனது படை, வீரம் நிறைந்த இளைஞர் படை. எங்கள் தலையை படிக்கட்டாக ஏறி ஆட்சி இழந்து தலைவா. அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிற ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற பொதுத் தேர்தலும் அதனோடு சேர்ந்து தமிழகத்திலே இடைத்தேர்தல் 21 தொகுதிகளுக்கும் வருகிறது. அதில் இந்த மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நம்மால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், இந்த ஆட்சி இன்றைக்கு போய்விடும், நாளைக்கு போய்விடும் என்று சொன்னார்கள்.
2 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து 3வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறதா. யாருக்கு வெற்றிகரமாக? தமிழ்நாட்டு மக்களுக்கா இல்லை பழனிசாமி அண்ணனுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும்? இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 100 பேர் அவர்களுடைய சுயநலத்திற்காக அங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே, ஆற்றிலே மணலை எல்லாம் பாதுகாப்பதற்கும் மணல் தெரியல கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கும் இவர்கள் எல்லாம் தேர்தலை கண்டு பயந்து கொண்டு பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் அழைத்துட்டு கொண்டு போய் வாக்கு கேட்டால் எப்படி மக்கள் வாக்கு போடுவார்கள்? ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில இப்படிதான் இரட்டை இலை சின்னமும் கட்சியின் பேரும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளே தேர்தலை அறிவிச்சாச்சு. எல்லாம் இரட்டை இலையை தூக்கிட்டு போனா அங்க ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு தெருவா வந்தாங்க. அம்மாவுடைய தொகுதியிலேயே அதுவும் அம்மா அவர்களை 2 முறை குக்கர் சின்னத்துல இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற செய்த மக்களை, அது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து ஆர்கே நகர்ங்கிறது தலைவர் காலத்திலேயும் அம்மா காலத்திலேயும் கழகத்தின் கோட்டையாக விளங்குகின்ற பகுதி. அதுல சுயேட்சையா போட்டுக்கிட்ட என்ன, அது புது சின்னம் கியூல நின்று கேட்டு கொடுத்தாங்க. எனக்கு நான் கேட்கல, அவங்களா கொடுத்த சின்னம். கியூல போய் நிக்கிறோம், எது கையில வருதோ அதை எடுத்து கொடுத்தாங்க. அதான் குக்கர், உங்களுக்கு தெரியும். அதுல இவங்க வீடு வீடா போய் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அது மாதிரி உங்க மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும். ஏன்னா நான் 2000 இன்றைக்கு உங்க அமைச்சர் இருக்காருங்களே, மணலை பாதுகாக்கிறாங்கல்ல, அவரும் நம்ம பன்னீர்செல்வம் சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாதிச்சிடக்கூடாது, ஆற்று மணல் எல்லாம் கொள்ளையடிச்சா நீர் ஆதாரம் எல்லாம் இறங்கி போயிடும், விவசாயம் பாதிச்சிடும், குடிநீர் பிரச்சனை வரும்னு எவ்வளவு பகலா லாரி அங்க போட்டுட்டு காவ கேட்கிறாங்கல்ல. 2000 இந்த பன்னீர்செல்வத்தை பார்த்து கேளுங்க, ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா தம்பி? எதெல்லாம் பதவி இருக்கிறவருக்கு தான். 2000 அப்ப நகர செயலர் இருந்த பன்னீர்செல்வம், இப்ப சக்திவேல் இருக்காருல்ல, நான் தான் அப்ப பேரவை செயலாளரா அம்மாவுக்கு, நான் தான் அப்ப பேரவை செயலாளரா மாவட்ட, நான் கழக பேரவை செயலாளர் இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி பேரவை செயலாளர் போட சொன்னேன். அது மாதிரி சம்பத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு தாமோதரன், பாவம், அவர் அப்ப நெல்லிக்குப்பத்துல 2000 ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. அதுல அவர் கொஞ்சம் சுரக்கமா இருந்துட்டாரு, இல்லைன்னா அவர் தான் இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் சேவல்லே வேட்பாளர். அதுக்கப்புறம் திரு ஜானகிராமனை போட்டு அவர் சரியா ஒன்றும் செயல்படல. என்னதான் நம்ம அண்ணன் சம்பத்துக்கு அப்பதான் என் மூலம் தான் வாழ்க்கை வந்துச்சு. தாமோதரனோட தம்பிமா, எனக்கு தெரிய வர இல்லைன்னு சொல்லுங்க. ஏதோ அன்னைக்கு பேசினாரா தினகரன், நீங்க வந்து பாருங்க, நாங்க ஊராலதான் வந்துகிட்டு இருக்க. என்ன அதாவது இந்த பதவி படுத்துற பாடு பாருங்க. பூனைக்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் என்னமோ பெருசா பூனைக்கு உடம்புல கோடு போட்டு விட்டாலும் புளியாகுமா? மணல் அள்ளலாம், குவாரிய பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு தொழிற்சாலை கொண்டு வரல. அப்ப 2000 மாவட்ட செயலாளருக்கு எம்எல்ஏ ஆக்கினது யாருன்னு இங்க உள்ள நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளாட்சி அமைச்சர் யாரால வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 10-20 பணக்காரங்கள ஒரு ஆளா ஆயிட்டோம். அது வேற, அதை அடுத்து நீங்க பாத்துக்க போறீங்க. அது மாதிரி நம்ம அண்ணன், நம்ம இங்க இருக்கார பன்னீர்செல்வம் பெரிய சண்டியரா இருக்காராம்ல, இத மாதிரி பல சண்டியர்களை பார்த்து வந்தவங்க நாங்க. உங்களால எங்க பூக்கடை சக்தி வேலையே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஒண்ணும் எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடையாது, எங்கள்கிட்ட ஒண்ணும் பவர் இல்ல, எங்கள்கிட்ட ஆற்று மணல்லாம் கொள்ளையடிச்சு பணமும் இல்ல. நாங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்ல 80% இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க.
தாய்மார்களும் பெரியவர்களும் நமக்கு ஆதரவா இருக்காங்க. இவங்க கிட்ட பணம் லாரி லாரியா மூட்டை மூட்டையா இருக்கு. அதானே தவிர நம்ம சக்தி வேலைன்னா இப்ப ஆளுங்கட்சியா நம்ம எப்படி செயல்படுறாருங்க? இந்த பன்னீர்செல்வத்தை உருவாக்கினதை நாங்க அவர் இப்ப எல்லாம் பேர அது இதுன்னு பேசுவார். இப்ப கொஞ்சம் மடியில கனம் ஏறி போயிட்டுல எங்க பிறந்தாலும் கடைசியில தான் வரணும். எவ்வளவு நாள் ஆட போறீங்க? இன்னைக்கு வேற ரெட்டையில வந்துட்டா எங்களுக்கு ரெட்டையில நீதிமன்றம் வேணா கொடுக்கலாம், மக்கள் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மக்களுக்கு தெரியாது அம்மாவுடைய சின்னம், புரட்சி தலைவர் சின்னம் எல்லாம் ரைட்டு. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்த நமது தியாகத்தில் சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் பண்றவங்கள்ட்ட அந்த சின்னம் இருந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு துரோகத்திற்கு துணை போவீர்களா? நீங்க என்னைக்கு அதர்மத்துக்கு வழிவகுக்க மாட்டாங்க. ஆட்சி அதிகாரம் இருந்தா வேணா அவங்க கூட இருக்கிற அதிகாரிகள் காவல்துறை வேணா பயந்துட்டு இருக்கலாம், டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் எதுக்கு பயப்படணும்? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு பயப்படணும்? அன்னைக்கு வர்ற முதல் நாள் 6 இடத்துல விருத்தாசலம் தொகுதியில நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பி நம்ம வேப்பூர்ல ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்க வழி நடுக ஊர்கள் மக்களை பாக்குறோம். கடைசி இவங்க பர்மிஷன் கொடுத்த பாயிண்ட் தான் அந்த கருவேப்பிலை குறிச்சியும் நம்ம இருப்போம். அங்க பாவம் 12 மணிக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடாம. அங்க அந்த ஊர்ல டீ கடை கூட இல்லை. பாவம் சுத்தி உள்ள கிராமத்துல இருந்து தாய்மார்களும் பெரியவர்களும் வந்தாங்க. நாங்க அங்க போய் போனா அடுத்த நாள் கேஸ் போடுறாங்களா எங்க மேல? என்ன கேஸ் போட வேண்டிய மேல எல்லாம் போடாம எங்க மேல நியூசன்ஸ். இப்ப நீங்க வர்றீங்க இவ்வளவு பேரு கூடி இருக்கிற, நான் பேசாம பைன்னு கையாட்டிட்டா போக முடியும்? நீங்க யாராவது காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தாரா சக்திவேல? என்னம்மா யாராவது சக்திவேல் பாவம் அவர் பூக்கடை வச்சுக்கிட்டு ஏதோ பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, ரோட்டை மறைச்சுதான் நிப்பீங்க. நாங்க 12 மணிக்கு வந்து அப்படிதான் அன்னைக்கு சேலத்துல அண்ணா எடப்பாடி மாவட்டத்துல நம்மள்டே காமிக்கிறாரு அவரு. 5 நாள் டூரு, 4 நாள் கம்பெனி இருந்துட்டு கடைசி நாள் ஆத்தூர் தொகுதியில வர்ற நைட்டு 12 மணிக்கு மேல அங்க 3 ஊர்ல நின்னா நான் மக்களை பார்த்துட்டு ஓட முடியுமா? அங்க கெங்கவல்லி இன்னும் 2-3 பாயிண்ட் 1:30 மணி ஆயிட்டு. அங்க உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம அவர் வேலையை விட்டுட்டு நமக்கு கொடி மரத்தெல்லாம் போய் இடிச்சது நம்ம கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் ரோட்ல திரண்டு நிற்கிறாங்க. மற்ற கட்சி கொடி கப்ப இருக்கலாமா, நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்கலாம். அம்மா படம் இருக்க கூடாது அவங்களுக்கு. இன்னும் மோடி படம் வச்சு கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏத்துவாங்க. அம்மா படத்தை எடுத்துட்டு தாடியோட மோடி போட்டு வச்சோம்னா பழனிசாமி பர்மிஷன் கொடுத்துரு. நீ சொல்றாரு எங்கள்கிட்ட எங்க ஆட்சி போயிடுன்னு சொன்னாங்க. யாரால 1.5 வருஷம் ஓடுச்சு? எங்க 18 எம்எல்ஏ கேஸ் போட்டதுனால நீதிமன்றத்தில் இருந்ததுனால 1.5 வருஷம் தப்பிச்சிங்க. இப்ப மோடியோட தயவுல ஓடிக்கிட்டு இருக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஆட்சிகளை பார்த்தவங்க, எத்தனை கட்சிகளை பார்த்தவங்க. 21 தொகுதியில இடைத்தேர்தல் வேற வருது. அதுல 8ல ஜெயிக்கலன்னா அண்ணெல்லாம் தானா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஒன்னும் ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், எங்க நிர்வாகிகள் எல்லாம் அங்க வேலை பார்த்தாங்க. 6000 ரூபாய் போய் கொடுத்து வீடு வீடா உட்காந்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பேரம் பேசி கொடுத்த கூட ஒண்ணு அங்க ஏழை எளிய தொழிலாளர் மக்கள் ஆர்கே நகர்ல அங்க 2.5 லட்சம் வாக்காளர்ல 2 லட்சம் பேர் ரொம்ப மீனவர்கள், பாவம் கடல்ல போய் தான் வாழ்க்கை. அது மாதிரி டெய்லி தொழிலாளர்கள் அந்த 6000 ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பாங்க. சின்ன வீடா இருந்தாலும் 5 பேர் இருப்பாங்க. 30,000 தூக்கி மூஞ்சில போட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லப்பா, இது யார் இதுன்னு எங்களுக்கு தெரியும், யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். அது மாதிரி இன்னொரு கட்சி பைல்வான் கூட்டணிங்கிறாங்க எல்லாம். இந்த பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி பேர் பலமான கூட்டணியா, பைல்வான் கூட்டணி. அந்த கூட்டணி என்ன இப்படிதான் தலைவர் அமெரிக்கால இருந்தப்ப உடல்நல கூட்டணி இருந்தப்ப அவங்க அப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, உயிரோடு திரும்ப மாட்டாருன்னு சொல்லி பார்த்தாரு. அம்மா ஊரா போய் தலைவர் துள்ளி குதித்து வருவாருன்னு சொன்னாங்க. 84 இவங்க இந்த கோயப்பல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சவங்க தான். அப்பயே அதுல ஒண்ணும் எடுப்பல. இப்ப அவங்க பையன் அதே மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டல்ல 75 நாள் உடம்பு சரியில்லாம இருந்து நோய்பட்டு இருந்து இறந்தாங்கிறது டாக்டர்ஸே சொல்றாங்க. இவங்க அமைச்ச சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன் அமைச்சாங்க.
அவர் சொல்றாரு அம்மா இறந்த உடனே இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டதை அது நம்ம சின்னம்மா தான் கொன்னுட்டாங்க. 30 வருஷம் கூட இருக்கிறவங்க, ஒரு தங்கையா தாயா தோழியா இருக்கிற 30 வருஷம் கூட இருந்துட்டு அவங்கள போய் கொல்லணுமா ஆஸ்பத்திரியில் போய்? யாரு திக்காப்பா? அவங்களும் உடம்பு முடியாம இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க திமுக நிர்வாகிகள்லாம் அதான் பொய் பிரச்சாரத்துல எல்லாம் கில்லடி எல்லாம் சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்களாச்சே பண்ணாங்க. அதுக்கு தான் அட்டி கொடுத்தாங்க. ஆர்கே நகர்ல டெபாசிட்டே காலி. ஏற்கனவே அம்மா நின்னப்ப 2016 அம்மாவை எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளர் 59,000 ஓட்டு, இப்ப 28,000 ஓட்டு தான். 30,000 ஓட்டை காணணும்னு ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அவங்க வேற என்ன 20 நோட்டா? ஏங்க தெரிஞ்ச அண்ணன் தம்பியே 100 ரூபாய் கடன் கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்துல. அங்க 20 ரூபா நோட்டை நாங்க கொடுக்குறோமா, அவங்க வந்து அப்புறமா பணம் வாங்கிட்டு என்ன இந்த கதை எந்த காதல பூ சுத்துறாங்க? இந்த ஜெயக்குமார் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் சொந்த தெரு ஆர்கே நகர்ல தான் இருக்கு, ராயபுரத்துல. இதுல நம்ம காசிமேட்ல அந்த தெருவிலே டெபாசிட் போயிட்டு அவங்களுக்கு. இவங்க பேசுறாங்க தினகரன் டெபாசிட் வாங்க முடியாது, காயலாங்கடை டெய்லி வந்து டிவியில நின்றுட்டு. எங்க ஊர்ல எல்லாம் போறப்ப சொன்னாங்க அந்த காலங்காத்தால பார்த்தப்பா ஆமையை பார்த்த மாதிரி இருக்கு, டிவி ஆஃப் பண்ண. பொய்க்கு ஒரு அளவு இல்லையா? பொய் பேச வேண்டியதுதான். நீங்க தான் பேசி பேசி இப்ப வேற கூட்டணி இது வந்து அம்மாவுடைய ஆட்சின்னு பையில படத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் ஐயா டாக்டர் நம்ம தைலாபுரம் ஐயா இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த திராவிட கட்சிகளோட நான் கூட்டணி போக மாட்டேன், கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் தமிழ் உள்ளவன் பூமி எல்லாம் இல்லாம போயிட்டா, இல்ல கடல்லாம் வத்தி போயிட்டா, இல்ல தமிழை மறந்துட்டோமா எல்லாரும்? எங்க போனுச்சு? எதுக்கு கூட்டணி போனீங்க? அதை விட மோசமாலாம் ஒரு 75 வயசு பெரியவர் அவரு, நம்ம சமூக நீதி போராளிங்கிறாரு. பாவம் அவங்க கட்சிக்காரங்களும் அங்க இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். இது நான் சொல்லல, அவர் சொன்னதுதான். நான் ஒண்ணு நானா இட்டு கட்டி சொல்லல. தாயோட சம்பந்தப்படுத்திலாம் பேசலாமா? அதாவது நான் அவங்க திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? தாயோட சம்பந்தப்படுத்தி பேசி இப்ப அவங்களே பய சொல்ல முடியல. அவங்க பாவம் அவங்க பையன் நீங்க 55 நிமிஷம் டிவியில உட்காந்து வறுத்து எடுத்துட்டாங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர்லாம். பத்தாவதுக்கு அவங்க பையன் படிச்சவர் டாக்டரு. நம்ம கூட பழனிசாமி அண்ணனையும் பன்னீர்செல்வத்தையும் அப்படி ஜாலியா தான் காமெடியா தான் கிண்டல் பண்ணுவோமே தவிர, துரோகம் பண்ணவங்களை கூட இவரு வந்து உட்கார்ந்துட்டு உனக்கு ஆட்சின்னா தெரியுமா, நிர்வாகம்னா தெரியுமா, சட்ட ஒழுங்குன்னா தெரியுமா, நீதினா தெரியுமா பேசுற? நான் சொல்றேனா பொய்யா? அவங்க சொன்னதுதானே சொல்றேன். என்ன சொன்னாரு? மானம் கெட்டவர்களேன்னாரு. இப்ப எல்லாம் நான் போற இடத்துல எல்லாம் கரெக்டா நான் சேலத்துல இருந்தேன். இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் பாட்டாளி சொந்தங்கள்லாம் யாருங்க மானம் கட்டவங்க எங்களுக்கு தெரியலன்னு கேக்குறாங்க. நீங்க உங்க ஐயாவே போய் கேளுங்கப்பா. அதாவது இந்த கூட்டணிய மெகா கூட்டணிங்கிறாங்கல்ல, வெற்றி கூட்டணி, அவர் சின்ன ஐயா வார்த்தையில சொல்லணும்னா மானம் கட்ட கூட்டணி. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நீங்க ஒருத்தர் கேட்ட இந்த ஆட்சி மேல கொடுத்திருக்கிற ஊழல் பட்டியல் கவர்னர்கிட்ட கொடுத்தது அப்படியே இருக்கா? இந்த ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறது அப்படியே இருக்கா? அதெல்லாம் மாத்த இல்லையா? 70 லட்சம் கோடி கொள்ளையடிச்சாங்கன்னு புத்தகம் போட்டது அந்த புத்தகமும் அப்படியே இருக்கா? இப்ப ஓட்டு கேட்க போறப்ப யாராவது ரோட்ல நின்று அந்த புத்தகத்தை கொடுத்து ஐயா நீங்க போட்ட புத்தகம் தானே இந்த இவர் இப்ப அதிமுக ஓட்டு கேட்கறீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்ல போறாரு? இல்ல அதிமுக கேண்டிடேட் அந்த பார்லிமெண்ட்ல நிப்பாங்களே இப்ப கடலூர்ல ஒரு ஆளு, யாரோ ஒரு பாவம் ஒரு இத என்ன சொல்லுவாங்க, அந்த கசாப்பு கடைக்கு போற ஆடை மாதிரி மாலையை மாட்டி மஞ்சள் தண்ணியை ஊத்தி ஒரு ஆளை அனுப்பிடுவாங்க. கரெக்டா? ரெட்டாலைய கையில கொடுத்து அவர் சொல்லுவாரா இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் தான், இதனால எலெக்ஷன்ல ஓட்டு போடுறீங்கன்னு கேட்க முடியுமா? அதாவது ஒரு அரசியல் கட்சியை ஒரு அரசியல் கட்சி தாழ்த்தி பேசுவது வேற. எல்லாத்தையும் விட்டுருங்க. அம்மா வந்து ஒரு குற்றவாளி, அவர் உயிரோடு இருந்தா ஜெயில இருக்கணும், பெங்களூர் ஜெயில. அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, கோர்ட் வரைக்கும் போய் கேள்வி. அவங்க இதுல ஒரு வழக்கறிஞர் பாலுன்னு இருப்பாரு, அவரை வச்சு கேஸ். சட்டமன்றத்துல அம்மாவுக்கு படம் திறக்க கூடாது. 4 முறை நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் முதல்வராக்கின ஒரு தலைவரை இவர் சொல்றாரு சமூக நீதி. அது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் 50% தான். தமிழ்நாட்டில் 69% சமூக நீதி வாங்கி கொடுத்தாங்க, இடஒதுக்கீடு. வீரமணி ஐயா இன்னைக்கு வேற அலையன்ஸ்ல இருந்தாலும் அவர் தான் பட்டம் கொடுத்தார், சமூக நீதி காத்த வீராங்கனை. அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்கள என்ன தரம் தாழ்ந்து அது மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா உயிரோட இருந்தப்ப நீங்க அவர் கொள்கையை பேசலாம், ஆட்சியை பேசலாம்.
மறைந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் 100% எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டனாலடி அவர் தலையில் அந்தர்பல்ட்டி ஆகாசப்பல்ட்டி அடிச்சா மக்கள் எப்படி அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? அரசியல்வாதியை பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன கேவலம்! இந்த எலெக்ஷன்ல எப்படியா ஜெயிச்சு போய் மத்தியில மந்திரி ஆயிடணும். அதுல எல்லாத்துக்கும் மேல இதனால 7 சீட்டு மக்கள்கிட்ட வரணும். ராஜ்யசபா உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபானா என்னன்னு தெரியும். ராஜ்யசபானா இப்ப மக்கள் வாக்களிக்கிறது இல்லை, எம்எல்ஏ எல்லாம் வாக்களிக்கணும். இப்ப பழனிசாமி அண்ணன் கூட இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் யாரு? பழனிசாமி அண்ணன் புதுசா வானத்துல இருந்து இறக்கி வச்சிருக்காரா? எல்லாம் அம்மா 2016 யார் குற்றவாளின்னு சொல்லப்பட்ட அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்தா ஜெயில இருக்க வேண்டியவன்னு சொன்னவங்க. அந்த அம்மா 2016 ஊர் ஊரா போய் சுத்தி இவரெல்லாம் எங்க கேண்டிடேட் சொல்லி அம்மாவால வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 34 பேர் ஓட்டு போட்டாதான் இவர் பையனோ இல்ல யாரோ இவங்க குடும்பத்துல ராஜ்யசபா போகணும். அவ்வளவு தூரம். அதாவது அம்மா குற்றவாளி, ஆடு பகை குட்டி உறவு. அவங்க எல்லாம் எம்எல்ஏ வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு. என்ன நியாயம் இது? இதுக்கு பேரு ஆசை கூட இல்ல, பேராசை. இதை நம்ம சொன்னா கோச்சிக்குவாருங்க. அதாவது இந்த பூமியில பிறந்த, இந்த மண்ணுல தமிழ் மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் வீரம் இருக்கும், ரோஷம் இருக்கும், மானம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் இதை மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருந்தா அவங்க பாஷையில சொல்லணும்னா தூக்கு மாட்டிட்டு தான் தொங்க வேண்டியது. ஆமா, நான் அவங்க மாதிரிலாம் நான் ஒழிஞ்சிக்கிறாள் இல்லை. டெய்லி ரோட்ல போயிட்டு இருக்கேன், யார் வேணாலும் என்ன பிரஸ் நிறுத்தி கேள்வி கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? சார் ஒரு நிமிஷம், டோல்கேட்ல நிறுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப என்னோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க அம்மாவுடைய படத்தை கொடியில போட்டிருக்கீங்க, அவங்க பேர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அம்மா அம்மாங்கிறீங்க, அவர் இப்படி பேசினார், அவங்க அம்மாவுக்கு மண்டபம் கொண்டு நான் என்ன பதில் சொல்றது? மூஞ்சில முக்காடு போட்டுட்டு தான் போகணும். பழனிசாமி அண்ணனுக்கு பன்னீர்செல்வம் பிரஸ் எல்லாம் கட்ட ஓடி போயிடுவாங்க. அப்படியே பிரஸ் புது கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, இவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போவாங்க. அண்ணன் பழனிசாமி சொல்றது ரெட்டை இலை எங்களுக்கு தான் சென்றோம் என்று உறுதியாகிட்டான். 1.5 கோடி தொண்டர் இருக்காங்களா? 1.5 கோடி தொண்டர்கள் எங்க இருக்காங்க? ரெட்டை இலை கிடைச்சதுனாலயே நீங்க வெற்றி பெற முடியாது. அது துரோகத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால துரோகிகளின் சின்னம். எங்களுக்கு குக்கர் இல்லைங்க, எங்களுக்கு புதுசா ஒரு சின்னம் கொடுத்தா கூட நாங்க வெற்றி பெற முடியும். ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் செய்ய மாட்டோம். என்னிட்ட கூட தொலைக்காட்சி நிருபர்லாம் கேட்பாங்கன்னா உங்க கூட கூட்டணி இல்லையான்னு. நான் யாரோட வைக்க முடியும்? காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மற்ற கட்சியெல்லாம் அங்க இருக்கு. திமுக பலவான மதிமுக எல்லாம் அந்த மக்கள் நல கூட்டணி இருந்துச்சா? கம்யூனிஸ்ட் ஒருத்தரை சிஎம் கேண்டிடேட் சொல்லி டெபாசிட் காலி பண்ணி முடிச்சாங்களே, அதெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கு. வெளியில இருக்கிறது தேமுதிகவும் பாமகவும் தான். அவங்கள்ட்ட நான் போய் பேச முடியுமா? நாளைக்கு கேட்க மாட்டீங்களா நீங்க? அந்த என்னங்க தேமுதிக வந்து சட்டமன்றத்தில் அம்மா படம் வைக்க கூடாதுன்னு அவரோட போய் கூட்டு நல்லா இருக்காயான்னு என்ன பார்த்து கேட்பாங்கல்ல, காரி துப்ப மாட்டாங்க என்ன பார்த்து. இவங்க பாசையில் அவங்க சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த வார்த்தை வராது. இப்ப நான் பார்த்து அவங்க வார்த்தையெல்லாம் எனக்கு வந்துட்டு என்ன சவுக்கால் அடிக்க, நாக்க பிடிக்கிங்க. கடைசியில இப்ப பார்த்தா சும்மா இத்தனை நாள் 20 வருஷமா சும்மா விட்டதெல்லாம் சும்மா அப்படிதான் தெரியுது. பாவம். எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம கட்சி சக்திவேல் இருக்காரு, நான் போய் இப்ப திமுகவோட கூட்டணி வச்சேன்னா சக்திவேல் ரோட்ல நடக்க முடியுமாங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பத்தாத்துக்கு நம்ம பன்னீர்செல்வமே வந்து என்ன சக்திவேல் என்ன பெரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லையா போய் நம்மளோட எதிரியோட சேர்ந்துட்டாங்க. இப்ப பன்னீர்செல்வம் வெளில வர்றாரா? என்னப்பா அம்மா அம்மான்னு பயில படம் வச்சு சொன்னீங்க. அம்மா ஆச்சுன்னா எந்த அம்மா ஆச்சு? புரட்சி தலைவி அம்மா ஆச்சியா இல்ல உங்க அம்மா ஆச்சியான்னு கேளுங்க. ஏன்னா அம்மான்னா அம்மா படத்தை வைக்க கூடாதுங்கிறாங்க, அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. ஏன்னா பதவி, அந்த எம்எல்ஏ பதவி, இந்த மந்திரி பதவி, இந்த முதலமைச்சர் பதவிக்காக எதுக்கும் தயார், எதுக்கு ரெடி. சவப்பட்டியில படுக்க சொன்னா கூட படுத்துருவாங்க, பணத்தை மட்டும் கரெக்டா வீட்டுல கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இந்த பதவி படுத்துற பாருங்க. தயவு செய்து இங்க எங்க கட்சியை தாண்டி பொதுமக்கள் இருப்பீங்க, நீங்க நான் சொல்றது எது தப்பா இருந்தா தப்பா ரைட்டான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வாக்கு போட எங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக சொல்லல. இத மாதிரி இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேசுறவங்க எல்லாம் நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு ஏற்கனவே இப்ப வஞ்சிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஆட்சியாளர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை இப்பதான் ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் எல்லாம் தெரியுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம்.
ஏற்கனவே ஆர்கே நகர்ல வீடு வீடா போய் கூதி கூதி ஓட்டுக்கு 6000 கொடுத்தே ஒன்றும் கதைக்கு ஆகல. இப்ப போய் நீங்க 2000 ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுத்தாலும் யாரும் கேர் பண்ணவே இல்லை. அதை வேற நிறைய இடத்துல சொல்றாங்க. அதுக்கு இப்ப இவருக்கு ஒரு அட்டை இருக்குன்னா இவர் குடும்ப அட்டைக்கு இவருக்கு வேணா 200 ரூபாய், அதுக்கு 200 ரூபாய் இது கொடுக்கணுமா அட்வான்ஸ். அது வேற வார்த்தை சொல்ல வேணாம், உடனே கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் நான் வந்து சொன்னேன் துரோக ஆச்சு, எங்களுக்கு துரோகம் பண்ண, அதுக்கு உடனே கேஸ். ஐயா ராமதாஸ் அவர் பையனும் பேசுனதுக்கு அவங்க வீட்டில் போய் விருந்து, அதுக்கு அம்மாவுக்கே பொறுக்கல. பாவம் அந்த விழுப்புரம் எம்பி நல்லா இல்லை அவரு, பாவம் ராஜேந்திரன் பாவம், பாவம் பண்ண பாவம் ஒரு இடம் பழி விடணும்னு அவரை போய் வருத்தப்பா இருக்கு. இதே சரியில்லை, நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல சகுனமே சரியில்லை. எதுக்குன்னா இது தோல்வி மாத்திரம் இல்ல, இதோட முடிய போகுது. எனக்கு என்ன வருதுன்னா இந்த ரெட்டையில இவங்க கையில இருந்து நம்மளே அதை தோக்கடிக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிட்டு இருந்தா வேற வழி இல்ல. எதிரி தூக்கிட்டு போயிட்டானா புடிச்சு அடிச்சு உதச்சு தானே வாங்கிட்டு வரணும் நம்ம. நான் சொல்றது ஜனநாயக முறையில ஓட்டு பெட்டி வச்சு மக்கள் ஓட்டு போட்டு குடுக்கி எங்க கையில கொடுக்க போறாங்க. எங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு குக்கர் வந்துடும், ஒருவேளை வரலன்னாங்க, ஊருக்கு ஒரு சின்னம் கொடுத்தா கூட எங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே 2001 நம்ம புவனகிரியில எங்க அருள் வந்திருக்காரு என்னோட, அவர் வந்து ரெட்டையில கிடைக்காம வாழைப்பழத்துல அம்மா போய் அந்த ஊர்ல ஒரு வாழைப்பழத்தை தூக்கி காமிச்சாங்க, அவ்வளவுதான், அதுல ஜெயிச்சு வந்தாரு. அதனால மக்களுக்கு கிளியர் தெளிவா இருக்காங்க. அதுவும் இப்ப தொலைக்காட்சி தான் வீடு அறுப்படி வரைக்கும் வந்துட்டு என்ன நடக்குது படிப்பறிவுங்கிறத தாண்டி பார்த்தாலே தெரியுது, பேசுறது தமிழ் தானே. அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டுகின்ற மத்திய மாநில ஆட்சியாளர் செய்கின்ற கட்சி 2 கூட்டணியா வந்திருக்கு, வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு இதுல ஐயா வேற வந்து சேர்ந்து மாட்டிக்கிட்டாரு. நம்மளோட மக்கள் வந்து எப்படி வாக்களிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நமது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறவும், விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை தடை செய்யவும், அதுபோல நெசவாளர்கள், வியாபாரிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் நல்வாழ்வு பெற மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். உங்களுக்காக நாங்கள் போராட எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். எனவே உங்கள் சின்னம் குக்கர் சின்னம். கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட போகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் எங்கள் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும், சந்தர்ப்பவாத அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது நகர கழக செயலாளர் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வரை வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே. அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கூட்டணி நாடகங்கள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன.
தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டை மறந்துவிட்டு, மக்களை மறந்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவே நடக்கின்ற ஆட்சி, தமிழ்நாட்டிலே அந்த ஆட்சியை நடத்துகின்ற கட்சி அதிமுக. அதாவது அம்மாவுடைய அதிமுகவா? இது பையில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பழனிசாமி, பன்னீர்செல்வம், நம்ம ஊர் மந்திரி சம்பத் எல்லார் பையிலையும் பார்த்திருப்பீங்க. நம்ம பன்னீர்செல்வம் இங்க இருக்கார பண்ருட்டி லோக்கல் பன்னீர்செல்வத்துல இருந்து அந்த பன்னீர்செல்வம் வரைக்கும் பையில பாத்தீங்கன்னா அம்மா படம். கேட்டா இது அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி அம்மா மறைவிற்கு பிறகு, தம்பி தம்பி கொஞ்சம் இருப்பா, நான் பேசிட்டு வரேன். அம்மா மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமான நமது பொதுச் செயலாளர் திரு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நம்மளை முதல்வராக்கினாங்களே, இந்த ஆட்சி தொடர்றதுக்கு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அலைகிறாங்களே, மணல் கொள்ளையை தடுக்கிறாங்க. எல்லாம் மணல் எல்லாம் வேற யாரும் அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னு இவங்களே ஆள் போட்டு நிறைய ஊர்ல அள்ளிட்டு இருக்காங்கல்ல. இந்த ஆட்சிக்கு காரணமானவரையே எந்த ஊர் என்று கேட்டுவிட்டு பன்னீர்செல்வம் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தப்ப பாதி எம்எல்ஏ ஓட பார்த்தாங்களை தடுத்து நிறுத்தின என்ன, இவருக்கு கட்சிக்கே புதிதவரா, இவருக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அம்மாவால நீக்கப்பட்டவரா? ஆமா, அம்மாவால நீக்கினாங்க தான். உங்க மாதிரி துரோகிகள் சதியினால என்ன நீக்கினாங்க. திரும்பவும் என்ன எதுக்கு துறை பொதுச் செயலாளர்னு ஏத்துக்கிட்டீங்க? ஆர்கே நகர்ல நான் முதல்ல குக்கர் சின்னத்துல போட்டிட்டப்ப என்னோட ஆட்டோலையும் ஜீப்புலையும் வந்து தொப்பியை போட்டுட்டு ஓட்டு கேட்டாங்களா இல்லையா? அப்ப எல்லாம் நான் அம்மா நீக்கிறது தெரியாது அவங்களுக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல இப்ப போய் இப்ப ரெட்டாலே வாங்கிருக்கீங்களா? அங்க போய் அபிடேவிட்ல பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் தினகரன் அபிடேவிட் கொடுக்கலையா? இங்க நம்ம பக்கத்துல ஒரு சரக்கு மந்திரி இருக்காரு, சரக்கு சண்முகம் தெரியுமா? அவரு எப்பயுமே நிதானத்துல இருப்பாரு. தூங்குற நேரம் தவிர மற்ற நேரத்துல நிதானமா இருப்பாரு. தூக்கத்திலே நிதானத்துல தூங்குவாரு. அவர் சொல்றாரு, இன்றைக்கு இரட்டை இலைக்கு உண்மையான அதிமுக நாங்க தான் காமிச்சிட்டோம். நீதிமன்றம் வேண்டுமானா உங்களுக்கு கொடுக்கலாம், மக்கள் மன்றத்துல ஒன்னும் ஆகாது. ஏற்கனவே ஆர்கே நகர்ல ரெட்டையில தூக்கிட்டு போனீங்க, எல்லாம் தெருவா ஈடு விளக்கடை குடிச்ச மாதிரி வீடு வீடா போய் ஓட்டுக்கு 6000 ரூபாய் பேரம் பேசியும் ஒன்னும் கதைக்காகல. மக்கள் உங்களை புறக்கணித்து ரெட்டை இலை, அது அம்மாவுடைய சின்னத்தை, அது அந்த தொகுதியிலே 2 முறை அம்மாவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள், அம்மா மறைந்த பிறகு இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க ரெட்டை இலைக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். பழனிசாமி, பன்னீர்செல்வம் சிறப்பான ஆட்சி தர்றாங்க, அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அவங்கள்ட்ட ரெட்டை இலையை தூக்கிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். ஏன் ரெட்டை இலையை தோக்கடிச்சாங்க? நான் கேட்டா டிடிவி வேற டோக்கன் கொடுத்துட்டாரன். நான் இப்ப வந்து ஏங்க சொந்த அண்ணன் தம்பியே 100 ரூபாய் கடன் கேட்டா கொடுக்க மாட்டான் அந்த காலத்துல. இவங்க போய் அங்க போய் தெருவா நாங்க டோக்கன் கொடுத்தோமா, அவங்க அப்புறமா வந்து ஓட்டு போட்டு பணம் வைக்கல. எந்த இப்படி சொல்றாங்க? இவன் வீடு வீடா போய் உட்காந்து ஹாட் கேஷ் சொல்லுவோம்ல, ஏடிஎம்ல அமுக்கிற மாதிரி போய் இவங்களே வீட்டுல போய் ஏடிஎம் மிஷின் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் 6000 ரூபாய் கொடுத்து ஒன்னும் ஆகல. அந்த மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏழை எளிய தொழிலாளர் மக்களா இருந்தாலும் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு துரோகிகள் கையில இருக்கிறது, அம்மாவுடைய ஆட்சி துரோகிகள் கையில இருக்கிறது. இந்த துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில இடம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கண்டெல்லாம் பயப்பட மாட்டோம். வேணா உங்கள்கிட்ட உள்ள அதிகாரிகள் சல்யூட் அடிக்கிறவங்க வேணா பயப்படுவாங்க. மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் வச்சு எங்களை மிரட்ட முடியாது, பணத்தை காட்டி மிரட்ட முடியாதுன்னு சொல்லி 41,000 வாக்கு வித்தியாசத்துல புதுசா எனக்கு நான் கேட்டல, அவங்களா கொடுத்த சின்னம் குக்கர்ல வந்து வாக்களித்து வெற்றி பெற செஞ்சாங்க. இப்ப என்ன பயம்னா ரெட்டையில இருந்தும் ஒண்ணும் ஆலைய, இந்த குக்கர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதான் அண்ணன் மோடி இருக்காரு, அண்ணன் பாத்துக்குவாரு, மோடி பாத்துக்குவாருனால ஒரு மந்திரி இந்த விருதுநகர்ல ராஜேந்திர பாலாஜின்னு, அதாவது பாலே ஏற்கனவே தண்ணி அதுலயே ஊழல் ஒரு பேரை ஒருத்தர் மேல கேஸ்லாம் வந்துச்சு பாருங்க. விருதுநகர்ல வச்சுக்கிறோம். இப்ப தேர்தல் வருது இல்ல, பாராளுமன்றம் நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இல்ல, தேர்தலில் கரெக்டா ஜனநாயக முறைப்படி இவங்களை, அதாவது ரெட்டை இலையில வந்து நாங்க நிக்கணுங்கிறதுக்காக கேட்கல, அது நம்ம உரிமை. அம்மா தலைவர் கண்டுபிடிச்ச சின்னம்,
அம்மா 30 வருஷம் கட்டி காத்த வெற்றி சின்னம் இன்னைக்கு துரோகிகள் கையில இருக்க. இப்ப பாகிஸ்தான்கார வந்து நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போனா விடுவோமா? நம்ம அதை புடுங்கிட்டு வரணும்ல. ஜனநாயக முறைப்படி அவர்களிடம் புடுங்குவதற்கு தான், திரும்ப பெறுவதற்கு தான் நான் கோர்ட்டுக்கு போனேனே தவிர ரெட்டையிலையை காட்டி ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கணுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கிடையாது. அதெல்லாம் ஆர்கே நகர்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஒரு புரட்சி தலைவர் கண்டெடுத்த நம்மளுக்கு புண்ணிய சின்னம். அதை வந்து யாரு கையில இருக்கணும்? அது துரோகம் பண்ணவங்க கையில விடுவானா? உச்ச நீதிமன்றம் வரை தொடர்வ மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றா அது எல்லாம் காலி ஆயிடாங்க. நீங்க நீதிமன்றத்துல உங்களுக்கு மோடி இருக்காரு, மாடி இருக்காரு, ஆனா மக்கள் நம்மளோட இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி 2014 மோடியா இந்த லேடியா நம்ம வந்து கேட்டாங்க, நீங்க எல்லாம் யாரை ஜெயிக்க வச்சீங்க? கரெக்டா தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவெடுத்தீங்க. மோடி எல்லாம் நம்மளுக்கு டாட்டா காமிச்சிருவாரு. 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பா? இது எத்தனை பேருக்கு? ஏதோ வந்து பணம் மதிப்பு இழப்பீட சறுக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே இப்ப ரிசெஷன்ங்கிறாங்களே, இதுல வந்து பொருளாதார மந்தத்துல இருந்தோம். இப்ப இருக்கிறதும் போச்சாரா அப்படிங்கிற மாதிரி என்னமோ கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லி பணமே இல்லாம போயிட்டு எல்லாத்தையும். வியாபாரிகிட்ட பணம் இல்ல, விவசாயிகிட்ட இல்ல, ஏழை எளியவர்கள்ட்ட இல்ல, பணக்காரங்கள்ட்ட இல்ல. எங்க பணம் போனுச்சுன்னே தெரியல. யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாம் முட்டையா தேர்தல் நேரத்துல வந்து இறங்கும். எல்லாம் கஷ்டப்பட்டு ஊர்ல காடு வித்து நிலத்தை வித்து கொண்டு வருவாங்க. ஏன்னா மக்களை வந்து நம்ம ஒண்ணும் நல்லா கவனிக்கணும்னு அதை நீங்க பாத்துங்க. அதை நான் பேசல, அது உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. நான் வந்து எனக்கு தான் போடணும், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லல. ஆனால் நான் அயோக்கியன் இல்லைன்னு சொல்றேன். கரெக்டா? அதாவது இது அம்மாவோட ஆட்சி. நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மாவை அவங்க ஒரு ஊழல் குற்றவாளி, அவர் உயிரோடு இருந்தா ஜெயில இருந்திருப்பாரு, அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது கோர்ட் வரைக்கும் போன கட்சி. ஊழல்வாதி, லஞ்சம் வாங்க தான் தெரியும், உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிடதான் தெரியும். எல்லாத்துக்கு மேல டயர் நக்கி மண்ணை நக்கி அப்படின்னு சொன்ன மானம் கட்டவங்களேன்னு சொன்னாரு. அது சின்ன ஐயா சொன்னாரு. பெரிய ஐயா என்ன சொல்றாரு? பார் உள்ளளவும். பார் இல்லையா, காமெடி பண்றாரா? பார் உள்ளளவும். அவர் வயசு என்ன, 75 வயசுல ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாரு. கேட்டா கோச்சிக்கிறாரு. பாவங்க. இப்ப நான் போய் திமுக கூட்டணி வச்சேன்னு வச்சுங்க, நம்ம யாரு இங்க செயலாளர் இருக்கா, உங்க நிர்வாகிகள் எல்லாம் வெளியில போக முடியுமா? நீங்களா முக்காடு போட்டு அடுப்பல்ல போய் படுத்திருப்பீங்க, திண்ணையில வந்து கூப்பிடுவான்ட்டு எங்கேயாவது கட்டில கீழே படுத்திருப்பீங்க. இப்ப பாவங்க, அந்த பாட்டாளி சொந்தம்னு 20 வருஷமா ஏமாத்தி அந்த நிர்வாகிகள் எல்லாம் பல பேர் சொத்தை வித்து அழிச்சதுதான் மிச்சம். இப்ப இருக்கிற மான மரியாதையும் போயிடுது அவங்களுக்கு. பாவமா இருக்கு. இப்ப நான் தப்பு பண்ணா நீங்க எல்லாம் எப்படி நிக்க முடியுமா? அது மாதிரி வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு ரோட்ல போக முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாடா, என்னப்பா நம்ம ஐயா அப்படியெல்லாம் பேசுறாரு, இப்படி டபக்குன்னு பல்ட்டி அடிச்சுட்டாரு, என்ன மாற்றம்? இதுதான் மாற்றமா? இதுதான் மாற்றமா ஏற்றமா? இந்த மாற்றம் ஏற்றம் பித்தலாட்டம் எல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது அம்மா குற்றவாளி, அவங்க வந்து ஊழல். அம்மாவுக்கு நினைவு இடத்துல நினைவு சின்ன கட்டினா ஊழலுக்கு நினைவு சின்ன கட்டினது. ஆனா ராஜ்யசபா வண்டி வேணும் இவங்க குடும்பத்துக்கு. இந்த 7ல எவனாவது நிறுத்திடுவாரு, தோக்கட்டும் ஏலம். ஆனா பிள்ளைக்கு வேர்க்காம வெளுக்காம டெல்லிக்கு போகணும்ல. அந்த 34 எம்எல்ஏ பழனிசாமி பன்னீர்செல்வம் சேர்த்து கொடுத்தாங்க உங்களுக்கு. அம்மா வந்து 2016ல ஒரு ஊரா போய் இது என் வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அம்மா மேல வந்த எம்எல்ஏக்கள். அவங்க ஓட்டு அம்மா வேணாம், ஆனா அவங்க ஓட்டு போட்டு வாங்கின எம்எல்ஏ ஓட்டு வாங்கிட்டு இவங்க ராஜ்யசபா. என்னப்பா இது? ஆசையெல்லாம் கிடையாது. இந்த வயசுல பேராசை. நான் அவங்க டெய்லி பார்த்து காமெடியா. இப்ப எனக்கு அவங்க பாஷை வந்துட்டு நான் அதை மாத்திக்கணும். வெக்க கட்டவன, வேன கட்டவன, மானம் கட்ட, சூடு இருக்கா, சொரல இருக்கா, சவுக்கால் அடிப்ப இல்ல சவுக்கால் அடி. நான் தான் சொல்றேன், நான் இது மாதிரிலாம் கூட்டிட்டு வச்சு தூக்கு மாட்டி தொங்கிடுவோப்பா நடு ரோட்ல இருக்கு. அது அண்ணன் சின்ன ஐயா ராமதாஸ், டாக்டர் ஐயா ராமதாஸ், சின்ன ராமதாஸ் ஐயா வார்த்தையில சொல்லணும்னா மானங்கட்ட கூட்டணி. இது வரைக்கும் இந்தியாவில் சுதந்திரம் வந்ததுக்கு தேர்தல்லாம் வந்திருக்குங்க. எத்தனையோ நாட்டு அளவுல கூட்டணி, ஸ்டேட் அளவுல கூட்டணி. ஆனா இப்படி ஒரு மக்கள்
விமர்சிக்கிற கூட்டணி. அவங்க வார்த்தையில சொல்றதுன்னா காரி துப்புற கூட்டணி உலகத்துல கிடையாது. நான் பேசுறதா விமர்சிக்கிறது நீட்டா சொல்லுவேன். அவங்க வார்த்தையை பார்த்து பார்த்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதானே காரி துப்புறக்காரரு. எங்க போனாலும் நம்மளுக்கு அரசியல்வாதிக்கே கூச்சமா இருக்குங்க. இப்ப என்னிட்ட வேற இந்த பத்திரிகையாளர்லாம் நீங்க கூட்டணி வைக்கலையா, உங்களிடம் யாரும் வரவில்லையா, நாங்க அம்மா மாதிரி தடுத்து நிற்போம்னா அம்மா வழின்னா என்ன உங்கள்ட்ட? அதாவது ஒரு டிவியில டிபேட் நடத்துறாங்க உட்காந்துக்கிட்டு. என்னன்னா நாங்க சொல்றேன்ல, நாங்க அம்மா மாதிரி தடுத்து நிற்போம், அம்மா வழியில போவோம், சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா வந்தா பாப்பேன்னு. உடனே இவருக்கு ஒருத்தர் வரல, இவங்க கடையில வியாபாரம் ஆகல, அதனால இப்படி சொல்றாரு, இலவசமா கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி இவர் கூட்டணி. அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே திமுகவோட கூட்டணி போக முடியுமா? நம்மளுக்கு எதிரி கட்சி காங்கிரஸ் அவங்க கூட இருக்காங்க, நம்ம மதிமுக அங்க இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்காங்க, நம்ம சேப்பு துண்டு கம்யூனிஸ்ட்லாம் அங்க இருக்காங்க. அவங்கள வாங்க வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும். நம்ம கூட்டணி வச்சா ஒண்ணு இந்த அண்ணன் ஐயாவுடைய இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பையன் சொல்றாரு எல்லாம் வந்து காலில் விழுகுறாங்க, கால் மேல இருந்துச்சு எங்க அப்பா முகத்துல என்னமோ இல்ல. அதான் அல்ப இதெல்லாம் மனுஷன் இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இது எப்படிதான் மக்கள் தாங்க போறாங்களா? அவங்க ரெண்டு பேருமே அம்மா மரணத்துக்கு அம்மா இருக்கிறப்ப பேசுறது வேற. அரசியல் ரீதியா ஒரு தலைவரை பத்தி பேசலாம், அவங்க கொள்கைகளை பேசலாம், 4 முறை முதலமைச்சரா இருந்த அவங்க ஆட்சியை பத்தி பேசலாம். மறைஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு குரோதமா இவ்வளவு வன்மமா ஒரு மறைந்த தலைவரை சமூக நீதி, இவர் சொல்றாரு சமூக நீதி போராளி, சும்மா ஒண்ணும் பெருச்சாலி தான். அதெல்லாம் சமூக நீதி போராளின்னா அது அம்மா தான். 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யாரு? நம்ம ஐயாவா இல்ல சின்ன ஐயாவா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 50% மேல கிடையாது. தமிழ்நாட்டில் தான் 69% வாங்கி கொடுத்தது அம்மா தான். அவங்கள எதனால கேஸ், ஒரு அரசியல்வாதி மேல என்ன கேஸ் வரும், எதனால அவங்களுக்கு தண்டனைன்னு தெரியும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த தண்டனையும் கிடையாதுன்னு ஆயிட்டு. நான் யாரோடையும் கூட்டணி கிடையாது, உங்களோட தான் கூட்டணி, உங்களோட. அதே மாதிரி இன்னொரு கூட்டணி பலமான கூட்டணியா, பைல்வான் கூட்டணி. அதுல இருந்த கட்சியெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே இருந்து ஒரு ஆளை டெபாசிட் காலி பண்ணி போட்டு கொண்ட முதலமைச்சர் கேண்டிடேட் ஒரு தொகுதியும் தைக்கல, டெபாசிட்டும் போயிட்டு 3வது இடம் தெரியும் உங்களுக்கு. இன்னொன்னு மாற்றம் ஏற்றம் இந்த கட்சி, அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க தான் அடுத்த ஆட்சியை வைப்போம், மாற்றத்தை கொடுப்போம், ஏற்றத்தை விட ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. அவர் வாயில ஒத்துக்கிறாரு எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு. அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது இதை மாதிரி பண்ண முடியும்? நம்ம மக்களை சந்திக்கிறோம், ஓட்டு கேட்கிறோம், போய் துணிச்சலா மக்களை சந்திக்கிறோம். நம்ம அம்மாவுடைய தொண்டர்கள் நம்ம கூட இருக்காங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் 80% இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, தாய்மார்களும் பெரியோர்களும் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள தான் அவங்க நம்மளோட இருக்கிறப்ப நம்ம யாரோட போய் கூட்டணி வைக்கணும்? அது சொன்ன இவரு, நான் தான் சொன்ன பத்திரிகையாளர், நாங்க சின்ன கட்சிங்க, எங்களோட 2 சின்ன கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வந்து தெரியும் உங்களுக்கு, சின்னம்லாம் பெருசு இல்ல, மக்கள் எண்ணம் தான் பெருசு. மக்கள் முடிவெடுத்தா சின்னத்தை தேடி பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது ஆர்கே நகர்ல இருந்துச்சு, என் பேர் 33வது பேர். தேடி பார்த்து உத்தரத்துல மிஷினே அமைங்கி போயிட்டுன்னு சொன்னீங்க. இவ்வளவு ஆட்சி அதிகாரம், அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம், போலீஸ் பாதுகாப்போட நம்ம ஆளுகள் மேல கேஸ், போலீஸ்காரோட வீட்டு வீடா போய் பண பேரம் எல்லாம் பேசியும் 41,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம்னா இது என்ன டோக்கன் கொடுத்தா ஜெயிப்போம்? இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்கா? இப்ப உங்களுக்கு நான் இன்னைக்கு பணம் டோக்கன் கொடுத்துருவோம்னா நீங்க ஓட்டு போட்டு நாளான்னைக்கு வந்து வாங்கிக்கலாம். யார்கிட்ட வந்து வாங்க முடியும்? சும்மா தோல்வியை மறைக்கிறதுக்கு உத்தார். இப்ப கூட்டணியா இந்த ஆட்சியை ஒண்ணும் பண்ண முடியாதா? 1.5 வருஷம் நம்ம எம்எல்ஏ கேஸ்னால ஓடுனுச்சு, இப்ப அண்ணாச்சி மோடினால ஓடுது. இது முடிஞ்சிச்சுன்னா அதுவும் கிடையாது. 8 தொகுதியில ஜெயிக்கல, அசம்பிளில எல்லாம் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி நான் உங்களிடம் சொல்கிறேன், விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இளைஞர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு மீண்டும் புத்துணர்வு பெற, மீண்டும் வளர்ச்சி பெற, மக்களாட்சி உருவாக நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களியுங்கள்.
ஓட்டுக்காக இப்போ காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, 2004 14 வரைக்கும் மத்திய ஆட்சி இருந்துச்சு. என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுக்கு? இது மீத்தேனு எல்லாத்தையும் அவங்க தான் முதல்ல கையெழுத்து போட்டு விட்டது, ஆரம்பிச்சது நம்ம அண்ணாச்சி ஸ்டாலின் தான். அதுக்கு அப்போ உள்ளாட்சித்துறை இருந்தா கையெழுத்து போட்டது. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்க? அது தடுத்து நிறுத்தினது அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும். அது மாதிரி நீட் தேர்வு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், இளைஞர்களையும் மாணவர்கள் மாணவிகள் கிராமப்புறத்தில் உள்ளவங்க மெடிக்கல் காலேஜ் பக்கமே போக முடியாது. நம்ம அது அம்மா இருந்த வரைக்கும் தடுத்து நிறுத்துறாங்க. அதனால தயவு செய்து உண்மையான மக்களாட்சி, யாரிடமும் சமரசம் இல்லாத கூட்டணியிலே சீட்டு ஜெயிக்கணுங்கிறதே இவ்வளவு சமரசம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் மாதிரி இல்லாம மக்களை நம்பி நாங்கள் தொண்டர்களோடு துணையோடு நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிங்கள், நிச்சயம் உங்களுக்காக போராடுவோம். பாராளுமன்ற தேர்தலிலே கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது பகுதியின் வளர்ச்சிக்கு உங்களுக்காக நாங்கள் உழைத்திடுவோம், உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு, சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.